நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் என்டிஏ கூட்டணி முன்னணியில் வகிக்கிறது என்கிற அடிப்படையிலும் ஏறக்குறைய 4-5 விழுக்காடு திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பாமகவுக்கு இந்த வாட்டி எத்தனை சீட்டு சார் கொடுக்க போறதா சொல்றீங்க? இப்போ எனக்கு தெரியும் என்னென்ன தொகுதிகள் வருது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதை சொல்றது முறையல்ல. ஏன்னு சொன்னால் என்டிஏ அலைன்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிரகாசமான ஒரு அற்புதமான ஒரு சக்தி யார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், சௌமியா அன்புமணி அவர்கள், எடப்பாடி அவர்கள் எல்லாமே ஜாதி மதவாதிகளை வைத்துக் கொண்டு 22 கூட்டணியை வைத்துக் கொண்டு மதசார்பற்ற கூட்டணி என்று அவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். பார்த்தீங்களா, அதுதான் வேடிக்கையிலும் வேடிக்கை. கரூர் நிகழ்வுக்கு பிறகு இவர்களை இந்த அரசியல் கட்சி நடத்துவதற்கு இவர்கள் தகுதி திறமை இல்லாதவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர்கள் பெரும்பான்மையான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகளை பெறுவதற்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த இடத்துல மிக அதிக அளவிற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 200 இடங்களிலே வெற்றி பெறுவதற்கான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவசர கதியிலே என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் விஜயனுடைய வருகையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்படும். விஜய்க்கு நான் ரசிகர்கள் பட்ட இல்லை என்று நான் சொல்லவில்லை. அந்த ரசிகர்களை வைத்துக் கொண்டு கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது என்று சொல்லுகிறேன். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவரும் நீதியின் குரல் அமைப்பின் நிறுவனருமான திரு CR பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவராஜன் சார், எப்படி சார் இருக்கீங்க? நலம்மா சார், தேசிய ஜனநாயக கூட்டணியோட வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா எலெக்ஷன் டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கல. எடப்பாடி பழனிசாமி இப்போ தான் டெல்லியும் போயிருக்காரு அமித்ஷா பார்க்கறதுக்கு. ஸோ வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷன்ல? இல்லை, வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு ஒற்றை வரிகளில் நம்ம சொல்லிடலாம். எப்படி சார் ஒற்றை வரியில் சொல்ல முடியும்? அது ஒற்றை வரியில் சொல்லிடலாம். இப்போ சமீபத்தில் கூட கருத்து கணிப்புகளை பெருசாக நாம் நம்புறது இல்லைனாலும் கூட இப்போ கொண்டிருக்கிற எல்லா கருத்து கணிப்புகளிலுமே என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டிலே நடைபெற இருக்கிற 5 மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் என்டிஏ கூட்டணி முன்னணியில் வகிக்கிறது என்கிற அடிப்படையிலும் ஏறக்குறைய 4-5 விழுக்காடு திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடைவெளி இருப்பதாக சொல்லப்படும். அது நிதர்சனமான உண்மை. இதுக்கு கைப்புண்டுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்ற மாதிரி தான். இது வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அதில் தான் நான் இதை சொல்றேன். பிரகாசமான வெற்றி வாய்ப்பு. பாமகவுக்கு இந்த வாட்டி எத்தனை சீட்டு சார் கொடுக்க போறதா சொல்றாங்க? ஒரு கௌரவமான இடங்கள் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. இப்போ எனக்கு தெரியும் என்னென்ன தொகுதிகள் வருது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதை சொல்றது முறையல்ல. ஏன்னு சொன்னால் அதை முறைப்படி அவர்கள் அறிவிப்பார்கள். இப்போ மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார். எல்லாவற்றையும் இறுதி செய்து கொண்டு வருவார். ஏனென்று சொன்னால் அவர் கூட்டணியினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் என்று அமித்ஷா அவர்களாலே அறிவிக்கப்பட்டதற்கு பின்னாலே இப்போ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டிய இறுதிக்கட்ட நிகழ்வில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வாய்ப்பெல்லாம் பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய ராமதாஸ் தரப்புல இருக்கக்கூடிய அருள் அவர்கள் தான் சொல்றாங்கன்னா, நான் சேலம் மேற்கு தொகுதியில தான் போட்டிடுறேன், என்னோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு அவர் சொல்றாரு சார். அது எப்படி? இல்லை, இந்த உளறல்கள் நான் ஆரம்பத்திலே சொல்றேன். இந்த பிதற்றல், உளறல், என்னென்ன பேசுகிறார்கள், ஏதோ பேசுகிறார்கள், அவர்களுக்கு என்ன பேசுகிறார்கள் தெரியாது. அதை பற்றிய நான் பதில் சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை. நான் ஒரே ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் இந்த இயக்கத்திலே இந்த இயக்கம்னு சொன்னபோது பாட்டாளி மக்கள் கட்சி, அதற்கு முன்பு வன்னிய சங்கம், இதிலிருந்து 50 ஆண்டு கால பணியாற்றியவன், பயணம் செய்தவன் என்கிற வகையிலே என்னை பொறுத்தவரையிலே அமைதி என்பது எல்லாவற்றுக்கும் தீர்வாக இருக்கும். ஐயா கண்டெடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்திற்கு இந்த ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களை கொண்டு வருவதற்காக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். என்டிஏ அலைன்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிரகாசமான ஒரு அற்புதமான ஒரு சக்தி யார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், சௌமியா அன்புமணி அவர்கள், எடப்பாடி அவர்கள். அதே நேரத்திலே உலகம் முழுக்க இன்றைக்கு பேசப்படக்கூடிய நரேந்திர மோடியினுடைய முகம் என்று ஏராளமான முகங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. அதாவது அங்கே 20-22 கூட்டணிகள் இருந்தாலும் கூட அதில் ஒரு வேடிக்கை என்னன்னா,
எல்லாமே ஜாதி மதவாதிகளை வைத்துக்கொண்டு 22 கூட்டணியை வைத்துக்கொண்டு மதசார்பற்ற கூட்டணி என்று அவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்கள். பார்த்தீங்களா? அதுதான் வேடிக்கையிலும் வேடிக்கை. இன்றைக்கு சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பெரும் தோல்வியை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்க போகிறது. அதுதான் உண்மை. சார், நீங்க தோல்வின்னு சொல்றீங்க. தொடர்ந்து வந்து என்டிஏ கூட்டணியில இருந்து விஜயை இணைக்கணும் அப்படின்ற மாதிரி பாஜக தரப்புல இருந்து பல வகையில வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. சார், விஜயை வந்து திட்டவட்டமா மறுத்துட்டாரு. நான் எந்த கூட்டணியும் இல்ல, தனிச்சு தான் போட்டிடுறேன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இது வந்து பொதுவா வந்து கரூர் நிகழ்வுக்கு பிறகு இவர்களை இந்த அரசியல் கட்சி நடத்துவதற்கு இவர்கள் தகுதி திறமை இல்லாதவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை இதனுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக விபத்தா தானே சார் பார்க்கணும். அது விபத்து என்று சொல்வதற்கு அல்ல. அதாவது ஒட்டுமொத்தமான ஒரு தலைமை பண்பு, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு இருக்கக்கூடிய லட்சணம். அதே நேரத்திலே ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு போராட்டமோ அல்லது ஒரு பரப்புரை நிகழ்வோ எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு டீம் இருக்கும். உங்க பக்கத்தில் இருக்கிற யாருமே அந்த முக லட்சணம் இல்லாதவர்களாகத்தான். அவலட்சணங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய ஒரு 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 கோர சம்பவம் தான். அதே கோர சம்பவம். அந்த கோர சம்பவத்துக்கு பதில் சொல்லி தான் தீரணும். 41 உயிர்கள் பலி போனதற்கு பதில் சொல்லி தான். ஆனால் சிபிஐ விசாரணை, அதாவது கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எல்லாமே இல்லாமல் பொதுவாக நான் தான் இதை விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏன்னா என்னால் தாங்கிக்க முடியல. இப்போ இது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா, அவர் வந்து சின்னவர் வந்து இதை பற்றி பேசுறதே கிடையாது. அவரை பற்றி அவர் பேசுவதே கிடையாது. அதான் ஒரு பேசு பொருளாக ஏன் வந்து விஜய் விமர்சிக்க மாட்டார்ன்ற கேள்வி இருக்கு. இல்லை, பொதுவாகவே யாருமே இந்த தரப்பில் யாரும் விமர்சிக்க வேண்டிய இடத்துல இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் தேர்தல்களை போட்டியிடுகிற பொழுது அவர்கள் பெரும்பான்மையான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகளை பெறுவதற்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே 2 பிளவுகளுக்கு பிறகு அந்த பிளவுகளை பயன்படுத்தி என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த இடத்துல மிக அதிக அளவிற்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 200 இடங்களிலே வெற்றி பெறுவதற்கான அறுதி பெரும்பான்மை பெற்று 200 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறக்கூடிய பிரம்மாண்டமான வெற்றியை இன்றைக்கு அவர்கள் சுவைக்க காத்திருக்கிறார். அதான் சார், இந்த கரூர் சம்பவம் நடந்தப்போ வந்து பாஜக வந்து ஒரு விஜய்க்கு தான் சார் பெருசா சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப கூட்டணிக்கு வராததுனால வந்து விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்களா? அது எப்படி நீங்க அதை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு நீங்க சொல்றீங்க? எப்படின்னா, இன்றைக்கு நீதிமன்றத்தில் இருந்து சிபிஐ விசாரணைக்கு போய் சிபிஐ விசாரணை ஒழுங்குமுறையாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்க என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, எப்படிலாம் கேள்வி கேட்டிருப்பாங்கன்றதெல்லாம் தெரியும். ஆனால் அவைகளையெல்லாம் மறைத்து கொண்டு வெளியே வருகிற பொழுது வேலை ஏறி கை காட்டி கொண்டு வருவது அரசியலாகிவிட முடியாது. இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை எல்லாம் நாங்கள் பார்த்து வளர்ந்தவர்கள். ஆகவே இவர்கள் எத்தனை காலம் தாக்கு பிடிப்பார்கள் என்று அரசியல் இந்த தேர்தலோடு அதற்கு முடிவுரை எழுதப்படும் என்று தான் நான் கருதுகிறேன். கூட ஒரு சமீபத்தில் ஒரு சர்வே வந்துச்சு. அதுல வந்து தாவேகா நகர பகுதிகளில் வந்து முன்னிலை வகிக்குதுன்னு சொல்றாங்களே, இது உங்களுடைய பார்வை என்ன? நீங்க அரசியல் நீண்ட காலமா இருக்கீங்க. அதுதான் சொல்ல வரேன். நான் வந்து நீண்ட காலமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பல திரை நட்சத்திரங்கள் இந்த அதில் வந்து நான் நிறைய உண்மையிலேயே நான் பாராட்டுவேன். இன்றைக்கு வந்து கமலஹாசன் போன்றவர்கள் வருகிற பொழுது கூட நகர்ப்புற பகுதிகளிலே தான் வாக்குகளை அதிக அளவிலே பெற்றார்கள். அது ஒரு பெரிய இம்பாக்ட், ஒரு பெரிய பாதிப்பை யாருக்குமே ஏற்படுத்தவில்லை. அதே போல விஜயகாந்த் வருகிற பொழுது கூட அவருக்கு 2 பக்கமே ஆதரவு இருந்தது. கிராமப்புற பக்கத்திலும் இருந்தது, நகர்ப்புற அவராலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே, ஒரு குறிப்பிட்ட விழுக்காடுக்கு மேலே வாக்குகளை பெற முடியாத ஒரு மோசமான நிலைமை தான் இருந்தது. ஆகவே அவரே அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை, செயல்பாடு, திட்டங்கள் எல்லாமே திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக செயல்பட்டு அதை பல முறை வளர்த்தெடுத்து பல பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் பேசி கிராம ரீதியாக மக்களோடு மக்களாக பழகி அப்படிப்பட்ட உருவாக்கியவரை இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. அந்த கட்சியே இல்லாமல் போய்விட்டது. திமுக கூட நினைச்சிட்டாங்க. அதுதான், அதாவது எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அதுல நான் எடப்பாடியாரை மிகவும் நான் பாராட்டுகிறேன். இவ்வளவு புத்திசாலித்தனம் எடப்பாடியாருக்கு இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சார் அவ்வளவு புத்திசாலித்தனம் இது? ஆமா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். உங்களுக்கு 10 தொகுதிகளையும் 12 தொகுதிகளையும் வாரி அரிச்சு அவங்க எவ்வளவு டிமாண்ட் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னர் சர்க்கிள்ல இருக்கிற எங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு டிமாண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த டிமாண்ட்ல பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு 2 பேருமே மௌனமா இருந்த பொழுது இதை ஏதோ வந்து நமக்கு விழுந்த லக்கி பிரைஸ் மாதிரி ஸ்டாலின் தூக்கி செல்வதும், அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதும், அதனால் ஏற்படக்கூடிய அவமானங்களை இதையெல்லாம் நாங்கள் ரசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவசர கதியிலே என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் விஜயனுடைய வருகையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்படும். சார், நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. ஆனா கூட்டணி விஷயத்துல வந்து ஒரு சுணக்கம் காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தா இருக்கு சார். ஏன் சொல்றேன்னா, இப்ப நாளைக்கு ஆட்சிக்கே வந்துட்டாலும் ஏற்கனவே பாஜக தான் ஒன்றியத்துல இருக்காங்க, அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்கணும். அதுக்கு நம்ம வந்து எதிர்கட்சியாவே இருந்துட்டு போயிடலாம். அந்த மனநிலையில வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லை, நீங்க சுணக்கம் அப்படின்னு சொன்னா மெதுவா செயல்படுவதை நீங்கள் சொல்லலாம். இது ஆற அமர நின்று நிதானிச்சு எடுக்கக்கூடிய முடிவுன்னு கூட என்னை போன்றவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது தமிழ்நாட்டிலே வளரவே இல்லாத ஒரு காங்கிரஸ், ஒன்றுமே இல்லாத ஒரு காங்கிரஸ், கிராம கிளைகள் இல்லாத காங்கிரஸ், எப்பொழுதோ தொலைந்து போன ஒரு காங்கிரஸ்
திமுக மேலும் அண்ணா திமுக மேலேயும் சவாரி செய்து கொண்டிருக்கிற காங்கிரஸ் அவர்கள் திமுகவை போட்டு கழுத்தை நெரிச்சு டிமாண்ட் பண்ணி அதுக்கு ஒரு சைகையில கொடுத்துட்டு முடிச்சுட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஒரு திறமையாக பேசி கொண்டிருக்கிற ஸ்டாலினை பார்க்கிறோம். வேண்டான்னு கழட்டுப்பட்ட தேமுதிக வேண்டான்னு கழட்டுப்பட்ட எக்ஸ்ட்ரா லக்கேஜை வைத்து கொண்டு ஓ பன்னீர்செல்வத்தை கழட்டி விட்டு, இதெல்லாம் யார் கழட்டி விட்டது? போராடுகிறார் ஓ பன்னீர்செல்வம், போராடி கொண்டு என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள், இணைத்துக் கொள்ளுங்கள் என்று போராடுகிறார். எடப்பாடிக்கு தெரியாதா? அவர் அரசியல் தெரியாதவரா? அரசு வித்தைகள் புரியாதவரா? எல்லாமே தெரிந்தவர் தான். அப்படிப்பட்ட எடப்பாடி அந்த கழட்டி விட்ட ஓ பன்னீர்செல்வத்தை வைத்துக் கொண்டு இவர்களால எந்த கரை ஏற முடியும்? திராவிட முன்னேற்ற கழகம் இவங்களால அதிமுக எந்த வகையில லாஸே இல்லையா சார்? அதான் சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்திலே, ஒரே ஆங்கில வார்த்தையை நான் குறிப்பிட்டேன், எக்ஸ்ட்ரா லக்கேஜ், கூடுதல் சுமை. இந்த கூடுதல் சுமையை அழகாக தள்ளி விட்டிருக்கிறார். அந்த தள்ளிவிட்டு அந்த கூடுதல் சுமையை சுமந்து கொண்டு செல்லுகிற ஸ்டாலினாலே எப்படி கரையேற முடியும்? சார், அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ்ல திரு ராமதாஸ் அவர்களும் இருக்காரா சார்? நான் அதை சொல்ல விரும்பவில்லை. என்று சொன்னால் நான் அந்த விடயத்தில் அண்ணன் அன்புமணி போலவே நாங்கள் அமைதி காக்கவே விரும்புகிறோம். என்று சொன்னால் இன்றைக்கு வெற்றி இலக்கை தொடக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கையை பெற்று சிறப்பான வேட்பாளர்களை களமிறக்கி அதன் மூலமாக வெற்றியை கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி பற்றொலி வீசி பறப்பதற்கு அந்த இயக்கம் பெரியமளவுக்கு வளர்வதற்கு இவர் ஒரு பெரும் காரணமாக இருக்கிற பொழுது அதை வளர்த்தவர்கள், அதை ஆளாக்கியவர்கள், உருவாக்கியவர்கள், இவர்களெல்லாம் எல்லோரும் இணைந்து இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்துவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நீரடித்து நீர் விலகுவது இல்லை என்கிற அடிப்படையிலே தான் எதிர்காலம் அமையும் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா அவரு இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா கூட ராமதாஸ் போக அதிகமான வாய்ப்பு இருக்குன்ற போது பாமகவுடைய பெருவாரியான வாக்குகள் ராமதாஸ் பக்கம் போக வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்ல அவர் அதாவது ஒட்டுமொத்தமான வாக்குகளும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலே இருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும் 99.99 விழுக்காடு, ஒரு விழுக்காடு இருக்க வேண்டும், இருந்துதான் தீர வேண்டும், இருக்கட்டும் என்று நாங்களே சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் கூட நாம் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. அதே நேரத்திலே நாம் உறுதியான நிலையிலே இங்கே உருவாகிவிட்டோம். இன்றைக்கு கட்சியும் சின்னமும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸுக்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வகுத்தெடுத்திருக்கிறது. இன்றைக்கு மாம்பழ சின்னம் உறுதியாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியும் உறுதியாகி இருக்கிறது. மாம்பழ சின்னமும் உறுதி இருக்கிறது. அசைக்க முடியாத அரும்பெரும் தலைவராக அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இருந்தாலும் தொண்டர் மத்தியில ஒரு மனக்கசப்பு இருக்கும்ல சார். ஒரு நாள் ஒன்னா பயணிச்சோம், இப்போ ஒரு ரெண்டா இருக்கே அப்படின்ற அந்த மனக்கசப்பு இருக்கும்ல சார்? எல்லாம் அந்த எந்த விதமான கசப்பு உணர்வுகளும் இல்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா களத்துல பாத்தீங்கன்னா எல்லோருமே அந்த பாட்டாளி உணர்வோடு தான் பழகி கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார்களே தவிர எல்லோருக்குமே இணைந்து பணியாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்குமே உண்டு. ஆகவே யாராவது ஒருவர் விலகி நின்றாலும் சிதறி நின்றாலும் அவர்களை எல்லாம் அரவணைத்து செல்கிற போக்கு இந்த இயக்கத்திற்கு உண்டு. அது எதிர்காலத்திலே முழுமையாக நடக்கும். நம்ம ஏற்கனவே கரூர் சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். அதுல ஒரு திடுக்கிடும் தகவல் வந்திருக்கு. அப்பயும் பேசப்பட்டுச்சு, அங்க ஷூட்டிங்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால சிபிஐ விசாரணையில கூட விஜய்கிட்ட கேட்டிருக்காங்க, அங்க எதுவும் ஷூட்டிங் எதுவும் நடத்துனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல உங்களுடைய பார்வை என்ன சார்? ஷூட்டிங் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அவருடைய எல்லா நிகழ்வுகளையுமே அவர் படப்பிடிப்பு செய்கிறார். அதுல ஒன்றும் மாற்று கருத்துக்கள் இல்லை. அது எல்லா நிகழ்வுகளையும் அவர் படப்பிடிப்பு நடத்துகிறார். அவர் தேர்தல், அதாவது அவர் இன்னும் தன்னை ஜனநாயகனாகவே நினைத்து கொண்டு தேர்தல் படப்பிடிப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நிகழ்வை நான் சொல்லுகிறேன். பொதுவாக விஜயகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி நடத்தி முடிந்தார். அவர் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா டச் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவார், கேமரா வச்சிருப்பார். அவர் வெளியே புறப்படுகிற பொழுது அது கேமரா ஷார்ட் சொல்லி அதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 நடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வெளியே வருவார். அது மாதிரி டச் வச்சிருக்கு. அது மாதிரி இவரும் அதை டச்சிலேயே தான் இருக்கு. அதே மாதிரி இவருடைய எல்லா நிகழ்வுகளையும் பரப்புரைகளையும் அவர்கள் படம் பிடித்து கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இது பெரிய அளவுக்கு உதவும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆகவே அவர்கள் படப்பிடிப்பை இன்னைக்கு நடத்துவாங்க, நாளைக்கு நடத்துவாங்க. அது அவங்க புத்தி அதான். அதுக்கு மேல அவங்களால எண்ணி பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி தான் அவங்களுடைய கூட்டங்கள்லயே பார்த்தீங்கன்னா மாற்று கருத்துக்களே இருந்து கொண்டிருக்கின்றன. இவர் நாங்கள் யாரிடம் பேசவில்லை என்று சொல்கிறார் விஜய். கூட்டணி குறித்து நாங்கள் யாரிடம் பேசவில்லை, யாரும் எங்களை அணுகவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் ஆதவ போன்றவர்கள் எல்லாம் 90 சீட்டு கொடுத்தாங்க, 2 வருஷம் முதல்வர் பதவி கொடுத்தாங்க அவர் சொல்றாரு. நான் தான் சொல்றேன், தேமுதிகவை கழட்டிவிட்ட எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் வேண்டாம் என்று உதறிவிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயினுடைய நீளம், அகலம், பருமன் எல்லாம் அவருக்கு தெரியாதா?
அப்படியே அவர்கள் கூட்டணிக்கு வருகிறேன் என்று சொல்லியிருந்தா கூட 10-15 எண்ணிக்கைக்கு மேலே அவர் கொடுத்திருப்பார் என்று எனக்கு தெரியாது. அதுக்கு விஜய் ஒத்துக்கணும்ல சார்? இல்ல விஜய் ஒத்துக்க, அதான் சொன்னேன், அவர் அந்த பேச்சுக்கே அவர் வரவில்லை. அவர் அந்த பேச்சுக்கே வரவில்லை. எவ்வளவு அழகா அவர் காயை நகர்த்தி கொண்டு வருகிறார். இன்னைக்கு இவ்வளவு மௌனமாக அரசியல் செய்துவிட்டு இன்றைக்கு கருத்து கணிப்பிலே அவர் முன்னணியிலே நின்று கொண்டிருக்கிறார். இந்த கூட்டணி முன்னணியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீமைகளை, செயல்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை, அரசு இயந்திரங்களில் எழுதப்பட்டிருக்கிற பழுதுகளை, எல்லா தீர்மானங்களிலும் அவர்கள் கோட்டை விட்டிருக்கிற தன்மைகளை, இந்த பிரச்சனைகளை, கல்வி, வேலைவாய்ப்பு, எதுலையுமே ஒரு துளி கூட ஒரு முன்னேற்றம் இல்லாத கடந்த 5 ஆண்டு காலத்தை அவர்கள் ஓட்டிவிட்டு எதிர்காலத்திலும் எங்களுக்கு ஒரு 5 ஆண்டுகளை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு 5000 ரூபாயை கோழிக்கு நொய்யரிசி போடுவது போல 5000 ரூபாயை போட்டுட்டு அதை அவர்கள் வாக்காக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசை பற்றி நினைப்பதில்லை, கஜானாவை பற்றி நினைப்பதில்லை, எதிர்காலத்தை பற்றி நினைப்பதில்லை. எப்படியாவது ஆட்சி அதிகாரம் நமக்கு வந்துவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலே அவர் முதற்கொண்டு எல்லா அமைச்சர்கள் மீதும் அரசியலிலே நடவடிக்கை பாய இருக்கிறது. ஊழலே அவர்கள் ஊற்றுக்கண்ணாக திகழ்ந்திருக்கிறார்கள். 30 விழுக்காடு அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் லஞ்சம் வாங்கி இருப்பதற்கான எல்லா ஆதாரங்களும் இன்றைக்கு எல்லாரிடமும் இருக்கிறது, பட்டவர்த்தனமாக இருக்கிறது. அவர்களிடத்தில் இருந்த அமைச்சராக இருந்த தியாகராஜனே அதை வெளிப்படுத்திய தன்மையும் இருக்கிறது. ஆகவே லட்சக்கணக்கிலே சுருட்டியவர்கள் யார் என்ற தன்மையும் அவர்கள் அமைச்சர்களின் வாய் வழியாக இருக்கிறது. பதவி போன பிறகு அந்த அமைச்சர்கள் எப்படியெல்லாம் பேச போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பாருங்க. அதே மாதிரிதான் முன்னாள் அமைச்சர்களா இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி மேல கூட இப்ப வழக்கு இடி வழக்கு பதிவு செய்யணும்ன்ற மாதிரி கேஸும் போட்டிருக்காங்க சார். அப்ப ஏற்கனவே அதிமுக மேலேயும் வழக்கெல்லாம் இருக்கு. இல்ல ஊழல் வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்குக்கு இந்த வழக்குக்கு வேறு. அவர்கள் வெளிப்படையாகவே பேசுகிறார்கள், வெளிப்படையாகவே அணுகுகிறார்கள். பொதுவாக அவர்கள் மீது பல நேரங்களிலே அவரிடத்திலே பரிசோதனையும் செய்யப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை போன்றவர்கள் எல்லாம் சோதனை நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே அதிலிருந்து எந்த வகையிலும் நிரூபணமாகவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் செய்த எல்லா நிகழ்வுக்கும் கோப்புகளும் ஆதாரங்களை வைத்துவிட்டு அவர்கள் திருடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சாட்சியமாக அவர்களை சார்ந்தவர்களே இன்றைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலே தான் நிச்சயமாக இந்த எதிர்கால அரசியலிலே ஒட்டுமொத்த கூண்டோடு அவர்கள் நீதிமன்றத்தில் நிற்க வேண்டும், கைதாகி நிற்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமையை இந்த என்டிஏ கூட்டணி உருவாக்கும். சரி, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, கடந்த 5 ஆண்டா எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்கட்சி தலைவரா சரியா செயல்படல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விஜய் அதை ஈடுகட்டுறாருன்னு சொல்றாங்களே, இது ஏத்துக்கிறீங்க? நீங்க அரசியல் விமர்சகர்களை பற்றி எனக்கு தெரியாத அரசியல் விமர்சகர்களே இல்லை. இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களிலே பாதி பேருக்கு மேலாக நான் உருவாக்கியவன், அவர்களை பற்றி தெரியும். அதாவது நாளொரு மேனியும் மாறி 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 பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களை பற்றி எல்லாம் எனக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அவர்களுக்கும் யார் யாரோ என்னவோ ஆளுங்கட்சியிலே இருந்தும் சில இடங்களிலும் இருந்தும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இப்போ இந்த வாய் வாடகையை விடக்கூடிய அரசியல் விமர்சகர்களை பற்றி நீங்கள் பேசுவது வேறு. ஆனால் சில அரசியல் விமர்சகர்கள் சரியாகவே சரியான நேர்கோட்டிலே தங்களுடைய கருத்துக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வகையிலே பலனுள்ளதாக இருக்கிறது, மக்கள் புரிந்து கொள்கிற வகையிலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அரசியல் விமர்சகர்களை நான் பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு உண்மையை சொல்கிறார்கள், எதிர்காலத்தில் நடக்கப் போவதை சொல்கிறார்கள், கடந்த கால அரசியல் வரலாற்றை தெளிவுபட சொல்கிறார்கள். அவர்களை வரவேற்க வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே கோமாளித்தனமாக நாங்களும் அரசியல் விமர்சகர்கள், நாங்களும் வலதுசாரி சிந்தனையாளர்கள், நாங்களும் இடதுசாரி சிந்தனையாளர்கள், நாங்களும் சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லிக்கொண்டு கதை அளந்து கொண்டு கையேந்தி கொண்டு கதை அளந்து கொண்டு இப்போ இருக்கிறவர்களை எல்லாம் நான் என்னென்று சொல்வதென்று எனக்கே தெரியவில்லை. சார், சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணார் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு அறிக்கையெல்லாம் விட்டு கண்டன அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. இது எதனால் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் சொல்லி ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான் ரஜினி அறிக்கை விட்டுருக்காரு. இது பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கா சார்? பொதுவாக இப்போ ரஜினி என்கிற ஒரு இமாலயமான ஒரு மனிதர், ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வியந்து பார்த்த ஒரு மனிதர். அரசியலுடைய அவர் நுழைவு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். அதே நேரத்திலே அரசியல் ஞானமும் நல்ல எண்ணமும் நல்ல கொள்கை ஞானமும் உள்ளவர். அவர் பொதுவாக புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தலைவராகத்தான் பார்க்க, ஒரு நல்ல நடிகர் என்பதோடு மட்டுமல்லாமல் இன்றளவுக்கும் வயது முதிர்ந்தாலும் கூட அந்த வயது முதிர்வுக்கு ஏற்ற வகையிலே நடித்து இன்றைக்கும் இளைஞர் பட்டாளத்தை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர். இன்னைக்கு ரஜினியா விஜயா என்று கேட்டால் இன்றைக்கும் ரஜினிக்குத்தான் அதிக கூட்டம் சேரும். விஜய்க்கு தான் சார் அதிக கூட்டம் வருத மாதிரி சொல்றாங்க. தெரியுது, அது உங்க ஆர்வத்துக்குள்ள என்னுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன், அவ்வளவுதான். ஆனால் அரங்கம் நிறைய அவர் திரைப்படங்கள் ஓடியதும் ரஜினிக்காகத்தான், ஓடப்போவதும் அவருக்காகத்தான் இருக்கிறதே தவிர, நான் அதான் சொல்றேன், விஜய்க்கு நான் ரசிகர்கள் பட்ட இல்லை என்று நான் சொல்லவில்லை. அந்த ரசிகர்களை வைத்துக் கொண்டு கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது என்று சொல்லுகிறேன்.
அதே நேரத்திலே ரஜினியை பொறுத்தவரையிலே அரசியலிலே அதனால்தான் ஒரு தடவைக்கு பல தடவை யோசனை செய்து இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கேற்ற அவர் ஒரு தக்க முடிவை எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர் ஏதாவது ஒரு வாய்ஸ் கொடுத்துருவாரோ என்ற பயம், அச்ச உணர்வு இவர்களுக்கு இருக்கிறது. அதனாலே தான் ரஜினியை இவர்கள் காயப்படுத்த முயற்சி செய்தார்கள். அதனால் ரஜினியினுடைய ரசிகர் மன்றத்திலே இருந்து ஒருவர் அசோக் என்றவர் பேசினாரு. அந்த அசோக் அவர் பேசுறது பிறகு மன்னிப்பு கேட்கணும், அதை கேட்கணும்னு இவங்க உடனடியாக மன்னிப்பு கேட்டுட்டாங்க, ரஜினி கிட்ட கேட்டுட்டாங்க. எதிர்வினைகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக. அதே மாதிரி ரஜினி யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தார்கள், யார் யாரெல்லாம் எடப்பாடி, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் ஆறுதலாக பேசினார்கள், தேர்தலாக பேசினார்கள், அவர்களுக்கெல்லாம் நன்றியும் ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, விஜயை பொறுத்தவரையிலே அவர் ஒரு வாக்கை பிரிக்க மாட்டார் என்று நாம் சொல்ல, ஒரு வாக்கை பிரிப்பார். அவர் பிரிக்கிற வாக்குகள் அத்தனையுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விழக்கூடிய வாக்குகள். புதிய வாக்காளர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே அவர்கள் அந்த வாக்கை பிரிக்கப் போகிறார்கள். அதே நேரத்தில் இந்த கூட்டணியில எந்த சேதாரமும் இருக்காது. அப்படியே ஒரு சேதாரங்கள் இருந்தாலும் அது விழுக்காடிலே 0 விழுக்காட்டுக்கு உள்ளே தான் போகும், 1 விழுக்காட்டுக்குள்ளேயே தான் போகுமே தவிர. ஆனால் இது அப்படியே பிளந்து எடுக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளந்து எடுக்கிறார் என்று வருகிற பொழுது அதனாலே ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இன்றைக்கு 22 கட்சிகள் கூட்டணியை அரவணைத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தை, எதையும் இழக்க தயாராக இருக்கிறார். எந்த வகை எவ்வளவு செலவு செய்தாலும் இன்றைக்கு அவர்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு தொகுதியிலும் 50 கோடி 100 கோடியை இறைக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வேலை திட்டத்தை துவக்கிவிட்டார்கள். ஆனாலும் அவ்வளவு முயற்சி செய்தாலும் மக்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிற பொழுது இந்த கூட்டணி தோல்வியை தழுவும். சரி, நீங்க தோல்வியை தழுவுன்னு சொல்றீங்க. விஜய்னால எந்த ஒரு சேதாரமும் அதிமுகவுக்கு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க பெண்கள் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் ஒரு நடிகை பேரை சொல்லி ஒரு தரக்குறைவா பேசியிருந்தாரு. இப்ப அதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி. இல்ல, அதாவது பொதுவா பேசும் பொருள் தான் எல்லாமே. திரை நட்சத்திரங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பது மட்டுமல்லாமல் நாம பொதுவாக பெண்களை நாம் ஒரு கண்ணிய பார்வையோடு அணுக வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதையும் மீறி இப்ப உதயநிதி சம்பந்தப்பட்டவர்களுடைய தொடர்பு அப்படின்னு ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விவகாரம் தான். ஆனால் அதையெல்லாம் நம்ம இப்ப அதை தொடர்புபடுத்தி பேசுவது அது அரசியல் நாகரிகமாக இருக்காது. வார்த்தை தவறி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நம்ம பொதுவாக சொன்னாங்க, சொல்ல போட்டா நெல்ல போட்டா அள்ளிலாம், சொல்ல போட்டா அள்ள முடியாது அப்படின்றாங்க. அது மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அதற்கு சம்பந்தப்பட்டவர்களே அதற்கு மன்னிப்பு கேட்டாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் அதை பத்தி எதுவுமே பேசலன்றதான் ஒரு பேச வேண்டிய அவசியமோ கட்டாயமோ அது இல்லையா. தொடர்புடையவர்கள் அதை பற்றி பேசுவேன். எல்லாத்துக்குமே எடப்பாடி பதில் சொல்லணும். எடப்பாடி எல்லாத்துக்குமே அக்கௌண்டபிலிட்டின்னா யார் அக்கௌண்டபிலிட்டியோ அவங்க பதில் சொல்லிட்டு போயிடறாங்க. பெண்கள் முன்னேற்றத்திற்கு திருமதி சௌமியா அன்புமணி அவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணல சார். அதனாலதான் அந்த கேள்வி வருது. இல்ல பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் இங்க கண்ணியத்துக்கு பெயர் போனவர்கள். சௌமியா அன்பு முகத்தை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடுற மாதிரி தான் இருக்கும். அவங்க பின்னாடி வரக்கூடிய பெண்கள் எல்லோருமே எப்படி இருக்கிறார்கள்? ஒழுங்கு, நேர்மை, கண்ணியம், கடமை உணர்வோடு இருக்கக்கூடிய குடும்ப பாங்கான அத்தனை பெண்களும் அவர்களுக்கு பின்னாடி அணிவகுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அவர்களுடைய கூட்டத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பு தன்மை இருக்கும். அவர்கள் சொல்லுகிற அந்த கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் அந்த பெண்கள் எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனித்து அதை எந்த அளவுக்கு அவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எது எப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு அசைக்க முடியாத பெண்களை மையப்படுத்தி பெண்களை இன்றைக்கு கூட்டி அவர்களுக்கு நல்ல கருத்துக்களையும் செயல்பாடுகளையும் அரசியல் விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்துகிற ஒரு சக்தியாக சௌமியா அன்புமணி அவர்கள் இருந்து வருகிறார். சார், பாமகவுடைய தேர்தல் அறிக்கை தயாராயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் ஒரு நாட்கள்ல வெளியிட போறதாகவும் தகவல் வருது. எப்படி சார் இருக்க போகுது? அம்சங்கள்லாம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே அவங்க பட்ஜெட்டே போட்டவங்க, நிழல் நிதிநிலை அறிக்கையே கொடுத்தவங்க, வேளாண் நிதிநிலை அறிக்கையே கொடுத்தவங்க. இது மாதிரி நிறைய நிதிநிலை அறிக்கைகள் அவங்களுடைய தேர்தல் அறிக்கை சிறப்பாக இருக்கும், வித்தியாசமானதாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளே சரி, ஆளுங்கட்சிகளும் சரி, அந்த தேர்தல் அறிக்கைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் காட்டுகிற நிழல் நிதி அறிக்கையாகவும் சரி, அதை ஃபாலோ பண்ணக்கூடிய வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அறிஞர் குழுவை வைத்து, ஒரு சிறப்பான குழுவை வைத்து வடிவமைத்திருக்கிறது. ஏன்னா அதனுடைய நோக்கங்கள், கொள்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹவ் டு இம்ப்ளிமெண்ட், எப்படி நடைமுறைப்படுத்தல், எப்படி செயல்படுத்தல் என்ற வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இருக்கும். அரசு எந்திரத்துக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளும் அதற்கான தீர்வுக்கான விஷயத்தையும், த ப்ராப்ளம் டிஸ்கஷன் அண்ட் சொல்யூஷன் என்று சொல்கிறது போல அந்த மாதிரியான ஒரு தீர்வுக்கான ஒரு பாதையை அவர்கள் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை, இந்த தமிழகத்திற்கு ஏற்ற வகையிலான ஒரு தேர்தல் அறிக்கையை அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த சமூகத்தில் இப்போ ரொம்ப கேடு விளைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மது பழக்கமும் போதை பழக்கமும் தான் சார். இந்த விஷயத்துல திரு அன்புமணியோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு சார்? அழுத்தம் கொடுப்பாரா இந்த வாட்டி? இல்ல அது பொதுவாக ஆரம்பத்திலிருந்து அழுத்தம் கொடுப்பார் என்பதோடு மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி
சென்னை உயர்நீதிமன்றத்திலே இருந்து உச்சநீதிமன்றம் வரையிலே, சுப்ரீம் கோர்ட் வரையிலே சென்று இன்றைக்கு அதற்காக போராடி பல கடைகளை மூடியிருக்கு. டாஸ்மாக் கடைகளை, நெடுஞ்சாலைகளில் இருந்த டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்கிறது. வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா, அதிக நேரங்கள் இயங்கி கொண்டிருந்த டாஸ்மாக் கடைகளுக்கு மூடு விழா செய்து அதை குறைந்த நேரமாக மாற்றி, அது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அது பெரும்பாலான முதலமைச்சர்களை இன்றைக்கு படிப்படியாக நாங்கள் குறைத்து கொண்டு இது ஒட்டுமொத்தமாக டாஸ்மார்க்கே இழுத்து மூடுகிறோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த அழுத்தம், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செய்த போராட்டம், பாட்டாளி மக்கள் கட்சி பெண்கள் செய்த மூடுவிழா போராட்டங்கள் என்று இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலே முதன்மையாக நின்று பெருமளவு நீண்ட காலமாக போராடி இந்த மது ஒழிப்பு திட்டத்துக்காக போராடி வரக்கூடிய இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சியை நான் பார்க்கிறேன். அதுதான் நிதர்சனமான உண்மை. காலம் சென்ற சோ ராமசாமி அவர்களும் இந்த பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இன்றைக்கு ஒரு தீர்க்கமான முடிவோடு சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. மது ஒழிப்பு மற்றும் இந்த புகையிலை ஒழிப்பு இந்த விவகாரங்களில் அதிக அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்று அவரே பாராட்டுகிற அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.